ஸ்டோரி போல நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் சோறு. கதைக்குள்ளே போகலாமா? அப்படியே ஓப்பன் பண்ணதும் ஆர்டிக் பகுதியில் பனிக்கட்டிகள் உடைச்சிட்டு ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு கேபினில் தூங்கிட்டு இருக்காரு ஒருத்தர். இவர் தான் ஜோனத்தன், நம்ம படத்தோட ஹீரோ. மெல்ல எழுந்து கேமராவை எடுத்துகிட்டு வெளியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. பனிக்கரடி, அந்திவான சூரியன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே வானம் பச்சை நிறத்தில் தெரியுது. அதுக்கு கீழே நிற்கிறார். அப்போது ஒரே ஒரு தண்ணீர் துளி கீழே விழுது. அண்ணாந்து பார்க்குறாரு. மழை வந்த மாதிரி எதுவும் தெரில. ஆனால் அந்த தண்ணீர் துளி எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசிக்கிறாரு. ஜோனத்தனுக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடத்தணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்காக ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாரு இங்கே. எல்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றாரு. அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கலைநயத்தோடு இருக்குது. அப்படியே ஒரு சிகரெட் பற்ற வச்சபடி அடிவானத்தை ஜன்னல் வழியாக ரசிச்சுட்டு இருக்கிறாரு. பின்னாடி தான் எடுத்த ஃபோட்டோக்களெல்லாம் கழுவி பார்க்குறாரு. அதில் பனிக்கடிகள் சண்டை போட்டுட்ருக்கு. அப்படியே ஒரு பார் காட்டுறாங்க. அதில் ஜோனத்தன், அவன் ஃப்ரெண்ட் 2 பேரும் பீர் குடிச்சபடி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் கார்லோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஜோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி தான் எடுத்த ஃபோட்டோக்களை அவனுக்கு காண்பிக்க அவன் கடுப்பாரான். ஆளை விட்றா டேய், திரும்பவும் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டே அந்த வீதிகளில் தள்ளாடியபடி நடந்து போகிறாங்க. அப்படியே விடியுது. காலை அலாரம் வந்து 8:25 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. ஹீரோ மெல்ல கண்ணை கசக்கி எழுந்திருக்க, அவன் இதில் ஒரு பொண்ணு சிரிச்சபடி நிற்கிறா. ஹாய், நான் சோரே, ஃப்யூச்சர்லேருந்து வரேன் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு பயங்கர கடுப்பாது ஜோக்கு. உடனே ஃப்ரெண்டு கார்லோக்கு ஃபோன் பண்ணி, யாரா அந்த பொண்ணு, நீ தானே ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்ல, அவன் இல்லைன்னு சொல்கிறான். திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். அவளும் போகிறான். இவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப கீழேருந்து ஒரு குரல், மறக்காமல் வாலெட் அண்ட் செல்ஃபோன் 2யும் எடுத்துக்கோணும். யாருன்னு பார்த்தா அந்த சோரே பொண்ணு தான். இவன் முறைக்கிறான். தெருவில் நடக்க இவனையே சோரே ஃபாலோ பண்ணுறான். ஜோ வேகமாக நடக்க சோரே மெதுவாக நடன்னு சொல்கிறா. ஃபாலோ பண்ணபடி. ஆனால் அவன் வேகமாக நடக்க ஒரு பழக்கூடையை தூக்கிட்டு வந்தவர் மேலே மோதிடுறான். பழம்லாம் கீழே சிந்தி விழுது. சாரி சொல்கிறான். சோரே சிரிக்கிறா. சோரேவை ஏமாற்றி ஒரு வழியாக ஓப்பன் ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்து சேர்றான். அங்கே ஒரு பொண்ணு இவனுக்காக காத்துட்ருக்கா. அவன் பேர் எல்சா. ஜோ அண்ட் எல்சா 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. தான் அப்பாங்கிட்ட பேசினதாகவும் அவர் ரெஸ்டாரண்ட் வைக்க ஒத்துக்கிட்டாரு. நீ கட்டாயம் வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்ல, ஜோ இருந்துட்டு இல்ல எனக்கு ஒரு சோலோ ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்சா திட்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே நான் உனக்கு அம்மாவா நடந்துக்க ஆசைப்படாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு. அதுக்குள்ளே சோரையும் வந்து அவங்க பக்கத்தில் உட்கார ஜோ ஷாக் ஆகிறான். எல்சாவும் தான். எல்சா கிட்ட தான் ஜோவோட மனைவின்னு சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பாகி எல்சா ஒயின் எடுத்து ஜோவோட முகத்திலே வீச, சோரை மெனுக்கார்டு எடுத்து முகத்தை மறைக்கிறான். எழுந்து அவசரமாக எல்சாவை சமாதானப்படுத்த ஜோ போக, ஜாக்கிரதை வலிக்கிறோன்னு சொல்கிறான். அவன் கவனிக்காமல் விழுகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது. அப்பவும் விடாமல் அவனை ஃபாலோ பண்ணுறா. கடுப்பாகி வேகமாக ஓடுறான் கிட்டத்தட்ட வீட்டை நோக்கி. அவளை வீட்டுக்குள்ளேயே வர வேணான்னு சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ளே போகிறான். அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்க அவன் தூரத்தில் ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கா. போகிற ஐடியாவே இல்லை போல் அவளுக்கு. சிகரெட் துண்டுகளாலையும் ஆஸ்ட்ராவை நிரப்பிட்டு ஆல்கஹாலை வைத்தியம் நிரப்பிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். இவன் எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். சோம்பல் முறிச்சபடி. அடுத்த நாள் காலையில் இவளை வெறுப்பேற்ற சோறு ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா ஒரு சின்ன தூணில். சரி, இன்னைக்கு பேசி ஒரு முடிவெடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு கடலோரத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறான். ஜோ ரிசப்ஷனில் ட்ரிங்க் ஆர்டர் பண்ண சோரே வந்து அது அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுறா. எதிரில் உட்காடுறாங்க. உன்னை பற்றி என்ன வேணா கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரே சொல்ல, அவன் அம்மா பேர் என்னன்னு கேட்க, சோரே உன் அம்மாவோட பேர் மாயா, அவங்க 12 குழந்தைகள ஒருத்தங்க. அவங்க வளர்ந்தது, படித்தது எல்லாமே சுனபையா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவங்க செகண்ட் யங்கஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா பேர் சிந்தி. இன்னும் 3 வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு. அவங்களோட கல்யாணத்தில் தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு கீழே யார் இருக்காங்கன்னு கேட்க, உனக்கு கீழே யாரும் இல்லை அப்படின்னு அவ சொல்கிறான். இதை கேட்டதும் ஜோக்கு தூக்கி வாரி போடுது. இந்த விஷயத்த தான் ஃப்ரெண்ட் கார்லோ கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக, அவங்ககிட்ட போய் சரி ஒத்துக்கிறேன், நீ தான் என் ஒய்ஃப்னு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்றா. உடனே சோரே சிரிச்சுட்டு உன் வாழ்க்கையை இன்னும் பெட்டராக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜோ சந்தேகமாக பார்க்க அவன் ஸ்டுடியோ லேப்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ஒரு ஃபிலிம் ரோல் எடுக்கிறா. அதை ஜோ கையில் கொடுத்துட்டு இதில் ரோல் நம்பர் 14, பிக்சர் நம்பர் 28, சாரி அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்வேன், பிக்சர் நம்பர் 29 அதை டெவலப் பண்ணு, நாளைக்கு நீ டேவிட்னு ஒருத்தரை பார்க்க போகிறல்ல, அந்த ஃபோட்டோவை காட்டு, அவருக்கு கட்டாயம் பிடிக்கும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அது இதுன்னு அவர்கிட்ட உளறிடாத, அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. ஜோ அந்த ஃபிலிம் ரோலை பார்க்குறான். அதில் லடாக்னு எழுதியிருக்கு. அங்கே ஜோ எடுத்த ஃபோட்டோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே அவளையே பார்க்குறான். அவள் சிரிச்சிட்டே நகர்ந்து போகிறான். சோரே சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவை டேவிட் லைக் பண்ணுறாரு. ஜோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் சோரா மேலே இருக்கிற சந்தேகம் போகுது. நம்பிக்கையும் வருது. நீ எதுக்காக இப்போ வந்தேன்னு ஜோ சோராவை பார்த்து கேட்க, உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக்க, உங்கள்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்ற அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் கையை கொடுக்குறாங்க. சோரே அவனோட சிகரெட்டுகளை எடுத்து குப்பையில் வீசுகிறா.
ஸ்காட்ச் பாட்டிலில் வாஷ் பேஷனில் ஊற்றுறா, நேரமாக தூங்க சொல்கிறா, ஜாக்கிங் போக சொல்கிறா, ஆப்பிள் துண்டுகளை சாப்பிட கொடுக்குறா. அப்படியே ஒரு 2 நாள் போகுது. ஜோக்கும் ரொம்ப புதுசாக இருக்குது அந்த அனுபவம். அவனோட ஃபோட்டோவை டேவிட் தன்னோட ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வேறு ஃபோட்டோக்கள் இருந்தால் பார்க்கணுன்னு கேட்குறாரு. தான் ஆர்டிக்கிள் எடுத்த ஃபோட்டோக்களை காண்பிக்க ஜோ சொல்கிறாரு, கிளைமேட் சேஞ்ச் பற்றி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக அவர் கேட்க, ஜோ கஷ்டப்பட்டு இல்லைன்னு சொல்கிறான். அப்படியே நைட் ஜோ வீட்டில் சோரே ஜோவோட பீரோ கதவை திறக்க அதில் ஒரு ப்ரௌன் கவர் இருக்குது. அதை திறக்க முயற்சிக்க ஜோ வேணான்னு சொல்கிறான். அவள் அதை மீறி செய்ய அவன் தடுக்கிறான், வேண்டான்னு சொல்கிறான். அவளும் சரின்னு சொல்ல அவங்களோட இடைவெளி கொஞ்சம் குறையுது. ஜோ கிட்டத்தட்ட முகத்துக்கு பக்கத்தில் வந்து முத்தம் தர வர, சோரே எனக்கான முதல் முத்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு 1000 ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் 1000 வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோரே சொல்கிறா. எனக்கு 10,000 முறை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு தந்தாலும் ஒன்றை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரே சொல்கிறா. தனக்காக அங்கே இருக்கிற புக்கை படின்னு சொல்லிட்டு மெல்ல அவன் தோளில் சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே விடியுது. சோரே கிட்ட கிளைமேட் சேஞ்சுக்காக தான் எடுத்த ஃபோட்டோக்களை காண்பிக்கிறான். டேவிட் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வைக்க ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அதை எடுக்க சோரேவை கூட்டிகிட்டு ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கிற கடல் பகுதிக்கு போய் சேர்றாங்க. சன்செட் ஆகிறத ஃபோட்டோவை எடுக்கிறான். அவளை முன்னாடி நிறுத்திட்டு சன்செட் ஆகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறான். ஆனால் அதில் அவனுக்கு திருப்தியே வரல. டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு லைட்டாக போயிடுறான். அவன் நினச்ச மாதிரி அந்த ஃபோட்டோ வரலன்னு தோணுது. அவள் தூங்கும்போது அவளுக்கு தெரியாமல் சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா சோரே நிற்கிறான். இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன பண்ணுற அப்படின்னு சோரே கேட்க, இந்த ஒன்றே ஒன்று தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். இப்படி தான் ஒரு வாட்டியும் சொல்கிறேன், எத்தனை ஒன்றே ஒன்று தான் சொல்வேன். இப்படியே குடிச்சு குடிச்சு இன்னும் 8 வருஷத்துல நீ ஹார்ட் அட்டாக்ல செத்துருவ. அப்புறம் நான் யாருமே இல்லாமல் நிற்பேன். அதை தான் ஆசைப்படுறியா? அதுதான் நடக்க போகுது. அதுலேருந்து காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த ஒன்று நாள் எதுவும் ஆகாது. ஒரே அடியாக என்னால் எதையும் விட முடியாது. சும்மா என்னை கட்டுப்படுத்தாத. எதையும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அப்படியே சோரையை பார்க்க அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருது. அப்படியே மயங்கி அவன் மடியில் விழுறா. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. சோரே சொல்கிறா, எனக்கு 1000 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ஒன்றை தான் தேர்ந்தெடுப்பேன்னு. திரும்பவும் அலாரம் அடிக்குது. 8:25 காட்டுது. சோரே பெட்லேருந்து எந்திரிக்க பக்கத்தில் ஜோ படுத்திருக்கான். டப்புன்னு கண்ணு முழிச்சு நீ யாருன்னு கேட்க, அதே லேசான சோகமான முகத்தோட சோரே சொல்கிறா, நான் உன் ஒய்ஃப், பேர் சோரே, ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த முறையும் அவன் ஹூ ஆர் யூ கேட்குறான். அவள் வாலெட் எடுத்துக்கோன்னு சொல்கிறா. பழக்காரன் மேலே ஜோ மோதுறான். எல்சா கிட்ட சாரி கேட்குறான். எல்சா ஊற்றுற ஒயின் சோரே மேலே படாமல் மெனு கார்டை பிடிக்கிறா. ஜோ வலிக்கு விழுறான். சோரே ரெஸ்டாரண்ட்டில் ஜோ பற்றி எல்லாம் சொல்கிறான். டேவிட்க்கு ஜோ எடுத்த அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்குது. சன்செட்டாக ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணான். டிப்ரெஷன் ஆகிறான். சோரைக்கு தெரியாமல் சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறான். சோரே மூக்கில் ரத்தம் வடியுது. அவன் இறக்குறான். திரும்பவும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரியும் ஹூ ஆர் யூ, பழக்கடைக்கார மேலே இடிக்கிறது, எல்சாட்ட பேசுறது, சோரே ஜோ பற்றி எல்லாம் சொல்கிறது, டேவிட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறது, சன்செட் எடுக்கிறது, டிப்ரெஷன் ஆகுது. சோரே தூங்கும்போது தனியாக போய் சிகரெட் பிடிக்கிறது. சோரே பார்க்குறா, டிப்ரெஷன் ஆகிறா, மூக்கில் ரத்தம் வடியுது, இறந்து போகிறா. திரும்ப பிளாக் அவுட் ஆகுது. எனக்கு 1000 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் ஒன்றை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரே சொல்கிறா. திரும்ப கண் விழிக்கிறா. டைம் 8:25. பக்கத்தில் ஜோ தூங்குறான். இந்த முறை 100 முறைக்கு மேலே நடக்குது. சோரே டயர்ட் ஆயிடுறா. ஒரு முறை எழும்போதும் வலியோடு சிரிக்கிறா. நான் சோரே உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜோ திருந்துற மாதிரியே தெரில. சேம் டைலாக்கே சொல்கிறான். என்னால் இந்த பழக்க வழக்கங்களை விட முடியல, சாரி. ஒரே நாளில் எதுவும் மாற்ற முடியாது. இந்த ஒன்றே ஒன்று நாள் என்ன ஆகிருப்போகுது. சோரேக்கு டயர்ட் ஆயிடுது. இதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு சோரே போயிடுறா. திரும்பவும் அலாரம் அடிக்குது. 8:25 காட்டுது. சோரே பெட்லேருந்து எந்திரிக்க பக்கத்தில் படுத்திருக்கிற ஜோவை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் சத்தம் போடாமல் வெளியே வரா. அந்த தெருக்கல்ல நடந்து போகிறா. கடற்கரையில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்துட்டு அடிவானத்தை பார்க்குறா. அவளுக்குள்ள ஒரு யோசனை, யாரையும் நம்மளால் திருத்த முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. அவளுக்கு புரியுது. இந்த தடவை அந்த ரெஸ்டாரண்ட் வழியாக நடந்து போகிறா. தூரத்தில் எல்சாவும் ஜோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோரே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்கள கடந்து போகிறா. அங்கே இருக்கிற சில கடைகளில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்குறா. யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்ல, கடைசியாக ஒரு கடையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடையில் ஃபேஷன் டிசைனர் ட்ரெயினிங் வேக்கண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. சோரே லேசாக சிரிக்க 2 பேரும் டவுனுக்கு அந்த கடைக்கு போகிறாங்க. மார்க்கோன்னு ஒருத்தரை பார்க்குறக்காக. கூட்டிகிட்டு வந்த பொண்ணு அவரை தேடி உள்ளே போக, ஃபேஷன் டிசைன் ஷாப்பில் அங்கே இருக்கிற ஒரு அம்மா பொண்ணு 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்றுட்டு துணி சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த துணி ஒரு மாதிரி ஃபிட்டாக இல்லாத மாதிரி தொள தொளன்னு வைத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த அம்மா மார்க்கோன்னு கத்துறாங்க.
பக்கத்தில் பார்த்தா சோரே நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மார்க்கோ நீ கையில் கிடச்ச செத்தன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. சோரே சிரிச்சுக்கிட்டு வாங்க இதை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பொண்ணு 2 பேரையும் அந்த கண்ணாடி முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம். அந்த பொண்ணை கண்ணாடி முன்னாடி நிறுத்த நீங்கள் உங்கள் பாதத்தில் நிற்காம உங்கள் விரல்களால் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிற்கும்போது ட்ரெஸ் சரியாக இருக்குது. இந்த ட்ரெஸ் போடும்போது நல்ல ஒரு ஹை ஹீல்ஸ் போடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறாங்க. அவங்களும் ஹாப்பி ஆகிறாங்க. இதை தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணும் மார்க்கோவும் கவனிக்க சோரேக்கு சின்ன சம்பளத்தில் ஒரு வேலையும் தங்க ஒரு இடமும் மார்க்கோ தராரு. ட்ரெஸ் உனக்கு வேறு எதுவும் இல்லையான்னு மார்க்கோ கேட்க இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன லவ்வா வீட்டை விட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ கேட்குறாங்க. சோரே சிரிக்கிறாங்க. இங்கே பாரு சோரே பாஸ்ட் டெத் பெயின் இது 3யும் மாற்ற முடியாது சரியா? அதனால் அதை கடந்து மூவ் ஆன் பண்ணி வாழ பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோரே சிரிக்கிறா. இப்படியே நாட்கள் மெல்ல நகர்ந்து போகுது. சோரே இந்த கடையில் எல்லா வேலையும் செஞ்சு செட் ஆக ஆரம்பிக்கிறா. அப்படி ஒரு நாள் வேலை செய்யும்போது ஒரு பொண்ணு கடை கதவை திறந்துட்டு ஹாய் மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றா. சோரே அவங்கள பார்த்ததும் ஷாக் ஆகி காரணம் உள்ளே வந்தது எல்சா. எல்சா கூடவே ஒருத்தர் வரார். யாருன்னு பார்த்தா சாட்சாத் நம்ம ஜோ தான். சோரே ஜோவை பார்த்ததும் அடி வயிற்றுலேருந்து ஒரு இனம் புரியாத வலி தொண்டை வரைக்கும் பரவுது. மார்க்கோ சோரேவை கூப்பிட்டு ஜோக்கு அளவெடுக்க சொல்கிறாரு. ஜோ வந்து பக்கத்தில் நிற்கிறா. எல்சா அண்ட் ஜோ 2 பேருக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். வெட்டிங் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் எதிர்கால கணவன் கூட நிகழ்கால காதலி எல்லாம் தெரிஞ்சு தூணுமே தெரியாமல் ஒரு ஜடம் மாதிரி அவனுக்கு பக்கத்தில் சோரே அளவெடுக்கிறா. கண்ணீர் முட்டிட்டு வருது. சோரேக்கு அவ்வளோ அழுகு இருந்தும் டேப்பில் அவனோட ஷோல்டர் கை எல்லாமே அளவெடுக்கிறா. செஸ்டோட அளவெடுக்க கையை தூக்க சொல்கிறா. ஒரு வித கட்டுப்பிடிக்கிற உணர்வோட டேப்பை வச்சு அளவெடுக்கிறா. அவளுக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெஸ்ட் ரூம் நோக்கி ஓடுறா. கண்ணாடியை பார்த்து அழ ஆரம்பிக்கிறா. கண்ணீர் நிறைஞ்சு வலியுது கண்ணெல்லாம். கண்கள் அப்படியே தொடச்சிட்டு முகத்தை கழுவுறா. மார்க்கோ சொன்னது ஞாபகம் வருது. சோரே பெயின் டெத் பாஸ்ட் இது 3யும் மாற்ற முடியாது கடந்து வா மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொன்னது. உடனே முகத்தை தொடச்சிட்டு அப்படியே கீழே வராங்க. அங்கே பார்த்தா ஜோவும் எல்சாவும் லேசாக சண்டை போட்டுருக்காங்க. என்கிட்ட நீ எப்போவுமே உங்கள் அம்மாவை எதிர்பார்க்குற, நான் உங்கள் அம்மா இல்லை, இது நமக்குள்ளே சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்சா ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜோ திரும்பவும் தன்னோட எக்ஸிபிஷன் கனவை பற்றி எல்சாட்ட சொல்கிறான். எல்சாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஜோ, ஏனோ தெரியல நமக்குள்ளே இது சரியாக வரும்னு தோணலை. ஜோ நாம் இதை பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு எல்சா சொல்கிறா. ஜோ அவளையே வெறிக்க பார்க்குறான். இது எல்லாத்தையும் மார்க்கோவும் பார்க்குறாரு. அப்படியே சோரே அழுறதையும் பார்க்குறாரு. எல்சா அண்ட் ஜோ வெளியே போனதும் இவனா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சோரேட்ட மார்க்கோ கேட்குறாரு. பாஸ்ட் பெயின் டெத் இது எதையும் மாற்ற முடியாது, மூவ் ஆன் ஆகி போகணும். சோரே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. அப்போ மார்க்கோ சொல்கிறாரு, மனிதர்களாக மாறினா தான் உண்டு, சூழ்நிலைகளை மாறாது எப்போவுமே, நாம தான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சோரேக்கு ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதோ அவளுக்கு மண்டையில் உரைச்ச மாதிரி இருக்குது. திடீர்னு மார்க்கோ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, மனிதர்கள் மாறினா தான் உண்டு, சூழ்நிலைகள் எப்போவுமே மாறாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி போய் மார்க்கோவை சோரே கட்டிக்கிறா. தேங்க்ஸ் சொல்கிறா. அவளுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. நாம் இத்தனை நாள் ஜோவை வெளியே இருந்து திருத்த பார்க்குறது வேஸ்ட். மாற்றத்தை அவனுக்குள்ளே தான் கொண்டு வரணும்னு யோசிக்கிறா. எல்சா பேசும்போது ஜோவோட அப்பாவை பற்றி சொன்னது ஞாபகம் வருது. ஒரு தடவை பீரோலேருந்து ஒரு ப்ரௌன் கவர் எடுத்த போது ஜோ தடுத்திருப்பான் ஞாபகம் வருது. அவளை திரும்பவும் எல்லாம் கடந்து காதலிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு 1000 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் உன்னை தான் தேர்ந்தெடுப்பேன்னு நினைக்கிறா. திரும்ப மூக்கில் ரத்தம் வருது. திரும்பவும் டைம் லூப் ஆரம்பிக்குது. 8:25 அலாரம் அடிக்குது. சோரே கண் விழிக்கிறா. பீரோவை திறந்து அந்த ப்ரௌன் கவர் எடுக்கிறா. அதில் நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது. தான் அப்பாவுக்கு எழுதின சில கவிதை வரிகள் எல்லாம் இருக்குது. ஒன்றில் அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. இன்னொன்றில் அப்பா உங்களுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு இருக்குது. இன்னொன்றில் அப்பா நீங்கள் என் அம்மாவை சந்திக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது. சோரேக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்பா மேலே ஜோக்கு இருக்கிற பிரிவின் வலி, கோபம், வெறுப்பு, தவிப்பு, ஏக்கம் இப்படி ஏதோ ஒரு உணர்வு தான் வந்து அவன் வாழ்க்கையை பிளாக் ஆக்கியிருக்கு. அப்போ திடீர்னு ஜோ எழுந்து யார் நீன்னு கேட்க சோரோ எல்லாத்தையும் சொல்கிறா. சோரே ஃப்யூச்சர் ஒய்ஃப்னோ ஃபிலிம் ரோல் டேவிட் கார்லோ எல்சா எல்லாம் சொல்கிறான். ஆனால் அவனை அப்படியே வெளியே தள்ளி விட்டுறான். திரும்பவும் டைம் லூப் ஆரம்பிக்குது. டைம் 8:25 அலாரம் அடிக்குது. திரும்ப எல்லாத்தையும் சோரே ஜோக்கு சொல்ல இந்த வாட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றான் ஜோ வந்து சோரேவை. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது 8:25. இந்த தடவை சோரே எடுத்த உடனே அப்பா பற்றி ஆரம்பிக்காமல் எப்பவும் போல் பழக்கூடையில் மோதி எல்சாட்ட ரெஸ்டாரண்ட்டில் சண்டை போட்டு டேவிட் கார்லோவை பற்றி பேசி ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிறா. அப்போ லேசாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் வருது. அப்போ வந்து அப்பாவை பற்றி பேசுகிறா. சன்செட் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் திணற அன்றைக்கி நைட் சிகரெட் பிடிக்கிறான்.
சோரே இந்த தடவ சண்ட போடாம அவங்க அப்பாவ பார்க்க போலாமான்னு சொல்றா. "உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற கோவத்த குறைச்சுக்கோ. இந்த கோவம் தான் எல்லாத்துக்கும் காரணம்" அப்படின்னு சொல்றா. அப்படி என்னதான் அவர் மேல உனக்கு கோவம்ன்னு கேட்க, ஜோ வந்து சோரேட்ட சொல்றான். "எனக்கு 4 வயசு. எங்க அக்காவுக்கு 6 வயசு. அப்படியே விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்ல, ஜோக்கு ஏன் அவங்க அப்பா மேல கோவம் இருக்கு அப்படிங்கிற காரணம் வந்து சோரேக்கு புரியுது. "உன்ன மாதிரி தானே" அப்படின்னு சொல்லிட்டு சோரே கேட்க, அவன் திரும்புறான். "நீ கூட அப்படிதான். இப்படியே சிகரெட் பிடிச்சு பிடிச்சு, ஆல்கஹால் குடிச்சு குடிச்சு, என்ன வெறும் 8 வருஷத்துல கல்யாண வாழ்க்கையில விட்டுட்டு போயிட்ட. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். உடனே ஜோக்கு வந்து தான் செஞ்ச தப்பு வந்து புரியுது. சோரே கிட்ட சாரி கேட்குறான். "சரி போலாம் அப்பாவ பார்க்குறக்கு" அப்படின்னு சொல்ல, அப்படியே எமோஷனாக சோரே மூக்குல ரத்தம் வருது. அப்படியே டைம் ரீசெட் ஆகுது. இந்த தடவ சோரே ஜோவோட ஃப்ரெண்ட் கார்லோவ மீட் பண்ண போறா. ஜோக்கு இருக்கிற மனவலிய தெரிஞ்சுக்கிறா. தானும் எல்சா மாதிரி ஜோவ கண்ட்ரோல் பண்ணத நெனச்சு, அத சரி பண்ண நெனைக்கிறா. ஜோ கிட்ட சோரே சாரி கேட்குறா எல்லாத்துக்கும். சிகரெட்ட விட கம்பல் பண்ணதுக்கு, ஆல்கஹால் யூஸ் பண்ணத நிறுத்துனதுக்கு, எக்ஸர்சைஸ் பண்ண கம்பல் பண்ணது, எல்லாத்துக்கும் மேல அப்பாவ பார்க்க போலான்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சோரே வந்து ஜோ கிட்ட சொல்றா. "நல்லா புரிஞ்சுக்கோ ஜோ, உன் வாழ்க்கைய உன்னால தான் மாத்த முடியும். ப்ளீஸ் நீ எனக்கு வேணும். இன்னும் 100 வருஷம் உன் கூட வாழணும். ப்ளீஸ் எனக்காக முயற்சி பண்ணி மாத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோரே ஜோ கிட்ட சொல்றான். ஜோ கிட்ட ஒரு முதல் முறையா ஒரு மாற்றம் வருது. ஜோ முதல் முறையா உள்ள இருந்து யோசிக்கிறான். சரி, அப்பாவ பார்க்க போலான்னு கெளம்புறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்க்காக காத்திருக்காங்க. பின்னாடி பஸ்ல போயிட்டுருக்காங்க. தான் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்க, "யார் நீயா? நீ நெறைய சண்ட போட்டு, நெறைய காதலிச்சேன்னு" சொல்றா சோரே. ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஒரு இடத்துல நின்னு கவிதை பேசுறாங்க. அவன் சொன்ன கவிதையா சொல்ட்டு சோரே ஒரு கவிதைய சொல்றா. "அந்த வானம் மேகத்த ஒரே மாதிரி பாக்குது. சுத்தமா இருந்தாலும், அழுக்கா இருந்தாலும். அதுபோல உன் மேல எப்பவுமே நான் அன்போட இருப்பேன்னு" ஜோ வந்து சோரே கிட்ட சொன்னதா சொல்றாங்க. இத கேட்டோனே ஜோ சொல்றான், "இந்த கவிதையா? இத நானா சொன்னனா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஒரு பூக்கடையில சில பூக்கள் வாங்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடையில ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. கடைசியா ஒரு டவுன் பஸ்ல அவனோட அப்பா வீட்ட நோக்கி போறாங்க. கிட்டத்தட்ட இருட்டிருச்சு. கையில மலர்களோட தயக்கத்தோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. மாடியில இருந்து யாரோ வர சத்தம் கேட்குது. லைட் போடுறாங்க. சோரே, ஜோ 2 பேரும் ஆர்வமா கதவ திறக்க பாக்க, சோரே மூக்குல ரத்தம் வடியுது. டைம் லூப் திரும்பவும் ஆரம்பிக்குது. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது. சோரே எழுந்திருக்க திரும்பவும் ஜோ கேட்குறான். அதே "ஹூ ஆர் யூ?" திரும்ப எல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஜோவும் சோரேவும் அவ அப்பா வீட்டுக்கு பஸ்ல வர வர எல்லாம் நார்மலா இருக்கு. அப்ப நியூஸ்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல ஏதோ வியாடா நடந்திருக்கு. வழக்கத்த விட சூரிய புயல் அதிகமா இருக்குன்னு நியூஸ் வருது. சோரே மூக்குல ரத்தம் வருது. அவ அப்படியே சரிஞ்சு கீழ விழுகுறா. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது. இந்த தடவ ஐஸ்கிரீம் கடையில இறந்து போறா. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது. இந்த தடவ கவிதைகள் பேசுற இடத்துல மயங்கி விழறா. டைம் ரீசெட் ஆகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமா ஓடுறா. எப்படியாவது ஜோவோட அப்பாவ சந்திச்சிரணும்னு. ஆனா இந்த தடவ பஸ் ஸ்டாப்லயே மயக்கம் போட்டு விழுகிறா. டைம் ரீசெட் ஆகுது. இந்த தடவ அவ முதல் முதலா கை குலுக்குன இடத்துல இறந்து போறா. அப்பதான் சோரேக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம எந்திரிக்கிறதுல இருந்து டைம் குறைஞ்சிட்டே இருக்குன்னு. சோரேக்கு டயர்ட் ஆயிருது. "ஐயோ! முடியலடா சாமி" அப்படின்னு ஆகுது. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது. சோரே எழுந்திரிக்கிறா. கொஞ்ச நேரத்துல இறக்குறா. திரும்ப டைம் ரீசெட் ஆகுது. சோரேனால முடியல எழுந்திருக்கவே. அப்படியே ஜோவ கையில பிடிக்கிறா. அவ எழுந்து "ஹூ ஆர் யூன்னு" கேட்க அழறா. ஏன் எதுன்னு சொல்ல முடியாம அழறா. சலிப்பு, அழுகை, தவிப்பு, மரண வலி எல்லாமே அவ கண்ல தெரியுது. அப்ப வானம் லேசா இருட்டி, சூரிய புயல் லேசா தெரியுது. வானம் வந்து அப்படியே பச்சை கலர்ல மாறுது. சோரே அண்டு ஜோ 2 பேரும் பச்சை கலர் வெளிச்சத்தில தெரியிறாங்க. சோரே வந்து ஜோ கிட்ட சில வார்த்தைகள உதிர்க்கிறா. "என்னை எப்பவுமே மறந்துறாத" அப்படின்னு சொல்ட்டு. அப்படியே சோரேவோட முகத்தையே வந்து ஜோ பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ரொம்ப நிதானமா ஜோ எந்திரிக்கிறான். கப்பல்ல இருந்து இந்த வாட்டி. அப்படியே கப்பல்லேருந்து வீட்டுக்கு நடந்து போறான். நைட் தூங்குறான். இந்த வாட்டி எழுந்து பார்க்குறான். 8:25 அலாரம் அடிக்குது. ஆனா பக்கத்துல சோரே இல்ல. அப்படியே பழக்கடைக்காரன் மேல மோதாம எல்சாவ போய் ரெஸ்டாரண்ட்ல பார்க்குறான். "உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராதுன்னு" சொல்றான். "பிரேக்கப் பண்ணிக்கலாம். உன்னோட ரூட் வேற, என்னோட ரூட் வேறன்னு" சொல்றான். சுத்தமா ஆல்கஹால், சிகரெட் எல்லாத்தையும் விடுறான். ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்றான். இன்னும் நிதானமும், அமைதியுமா மாற ஆரம்பிக்கிறான். தன்னோட நீண்ட நாள் கனவான தன் அப்பாவ பார்க்க கிளம்புறான். கதவ தட்டிட்டு வெளிய காத்திருக்கிறான். ஒரு லேடிய வந்து கதவ திறக்குறாங்க. ஜோவ உள்ள உட்கார வைக்க, அவன் ஜன்னல் வழியா வெளிய பார்க்குறான். அந்த லேடி உங்கள யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, அவர் தன்னோட 2வது மனைவியோட பையனோட தோட்டத்தில ஏதோ அ நட்டுட்டு இருக்காரு. செடி ஏதோ. ஜோ அவங்களயே பார்க்குறான். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தன் மகனோட தோள்ல தட்டி தர்றாரு. இத ஜோ கவனிக்கிறான்.
டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் அவரோட இன்னொரு மகனோட, அதாவது 2வது மனைவியோட மகனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அதை கையில் எடுத்து பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ஜோவோட அப்பா ரூம்குள்ளே வராரு. அங்கே யாரையுமே காணலை. ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஜோவோட அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு பின்னாடி சில வரிகள் இருக்குது. எனக்கு ரொம்ப அழகான 4 ஆண்டுகள் இருந்தது. அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே நான் உங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னும் சேர்ந்து எழுதியிருக்கு. உடனே ஜோவோட அப்பாவுக்கு புரியுது, வந்துட்டு போனது ஜோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எடுத்துகிட்டு அப்படியே அவசர அவசரமாக வெளியே வராரு. ஆனால் அங்கே ஜோ இல்லை. அங்கேருந்து எப்போ கிளம்பிடுறான். திரும்ப அவங்க அம்மா கூடவே போய் தங்க போயிடுறான். ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். வாரணமாயிரம் சூர்யா மாதிரி திரும்ப ஆரம்பிக்கணும், வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சன்செட் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு நிழல் மாதிரி நம்ம சோரவை அவுட்லைனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வருது. ஆனால் சோரே அதில் இல்லை. லைட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் இருக்குது. அதோட தான் எடுத்த ஃபோட்டோக்களையும் எக்ஸிபிஷனில் வைக்கிறான். எல்லாரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ தூரத்தில் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஒரு பொண்ணோட ஜோடி கால்கள் மேலே நடந்து வெளியே வருது. ஒவ்வொரு ஃபோட்டோவாக அவங்க பார்க்குறாங்க. அப்படியே அந்த சன்செட் ஃபோட்டோ கிட்ட நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சோரே. அவங்கள பார்த்தது ஜோக்கு ஏதோ இனம் புரியாத உணர்வு. அந்த ஃபோட்டோவை சிலாகித்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பற்றி, அந்த ஃபோட்டோ பற்றி. கடைசியாக நான் ஜோ, நான் சோரே அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்குறாங்க. அப்படி குலுக்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் 2 பேருக்கும் மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. ஜோ 8 வருஷத்தில் இறந்து போகிறாரு. சோரே அவனை நினச்சி அவன் எங்கெல்லாம் வாழ்ந்தானோ அங்கெல்லாம் போகிறான். அப்படி ஆர்டிக் போகும்போது தான் வெளியே போகிறா. வானம் பச்சை நிறத்தில் இருக்குது. ஜோவை நினச்சி கண்ணீர் விடுறா. அந்த துளி அப்படியே வந்து கீழே விழுகுது. இந்த துளியை தான் முதல் சீனில் நம்ம ஜோ வந்து பார்த்துருப்பாரு. என்னடா மழையே இல்லை, என்னமோ ஒரு கண்ணீர் துளி மட்டும் வந்து விழுகுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சோரேவோட கண்ணீர் துளி தான். அங்கே தான் அந்த டைம் லூப்பும் ஆரம்பிக்குது. அங்கே எந்த கேபினில் சோரே தூங்க போகிறாலோ அந்த காஸ்டியூமில் தான் படம் முழுக்கவே வருவாங்க. அதே நேரத்தில் ஆர்டிக்கில் ஃபோட்டோ எடுக்கிற ஜோவும் அதை ஃபீல் பண்ணுறான். எந்த டைம் ஜோனுக்குள்ளேயும் சிக்காத ஒரு இடம்னா இது ஆர்டிக் மட்டும்தான். ஜோக்கும் சோரேக்கும் அந்த கை குலுக்கல் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் அவுட்டாக அப்படியே ஞாபகம் வருது. 2 பேரும் பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கமாக எதையோ கண்டுபிடிச்ச ஒரு திருப்தி, காணாமல் போகிற பொருள் கிடைச்ச திருப்தி, ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த நண்பன் கிடைச்ச திருப்தி, இப்படி ஏதோ ஒரு திருப்தி. நம்ம உயிரே திரும்ப கிடைச்ச மாதிரி உணர்வு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டைம் லூப்பும் கட் ஆகுது. 2 பேரும் சேர்றாங்க. 2 பேருக்கும் வாழ்க்கையும் புரியுது. ஜோக்கு தான் தவறுகள் புரியுது. சூர்யாவோட தவிப்பு, காதல், அவள் டைம் லூப்பில் பட்ட கஷ்டம் எல்லாமே தெரியுது. இன்னும் இறுக்கமாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஜோ வந்து சோரேவை ஹக் பண்ணிக்கிறான். சோரே வந்து சொல்கிறாங்க, 10,000 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ஒன்றை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்களோட அந்த அழகான ஒரு ஹக்கோடையே இந்த காதல் கதை இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த படத்தில் டைம் லூப் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 8 வருஷத்தில் ஜோ இறந்துருப்பார். ஜோ இறந்ததுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் ஜோ போனாரோ சோரோ கிளம்பி போவாங்க. அப்படி போகும்போது ஆர்டிக்கில் அவங்க அந்த பச்சை கலர் ஒளியை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க டைம் லூப்பில் ரிட்டன் வந்து ஹீரோவோட ஆர்டிக் டைமில் அவர் அதே பச்சை நிறத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். அந்த டைமுக்கு வருவாங்க. வந்து அவரோட வாழ்க்கையை சரி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சோரே வந்து ஆர்டிக் போய் தங்கி அந்த க்ரீன் கலர் லைட் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் சீனில் ஜோ வந்து ஆர்டிக்கில் தங்கிட்டு இருக்கும்போது அந்த பச்சை கலர் லைட் பார்க்குது. ஸோ சோரேக்கு ஒரு கட்டத்தில் அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்த மாதிரி அந்த பச்சை கலர் லைட்டை பார்க்கும்போது சோரே அந்த டைமில் போட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தான் வந்து ஜோ வந்து அந்த திருந்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். உண்மையாலுமே இந்த படம் பார்க்கும்போது பயங்கர டயர்டாயிரும் நமக்கு. என்னடா ஹீரோயின் இத்தனை வாட்டி தோற்று வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஆணையில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும் காதலித்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சொன்ன வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கதையில் திரும்பவும் சந்திக்கலாம். கைஸ் பாய், டேக் கேர், டடா.